Welcome to 10 Minute Cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புளி சாதங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சில பொருட்களில் வந்து வறுத்து அரைக்கணுங்க. அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க அது எப்படின்னு பார்த்து வந்துடலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு இது வறுக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இது வந்து ரெண்டையும் ஃபஸ்ட்டு முன்னாடியே வறுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூனும், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி கருக விட்றாதீங்க, கசப்படிக்கும். அது நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. காய்ந்த மிளகாய் 3, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து எண்ணெய் தான் முக்கியம். நல்லெண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் புளி சாப்பாட்டுக்கு. 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. காய்ந்த மிளகாய் 4 நான் போட்டிருக்கேன். பூண்டு ஒவ்வொருத்தரும் சேர்த்துவீங்க, நான் சேர்த்திருக்கேன். எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்திருக்கேங்க. ஒவ்வொருத்தரும் சேர்த்த மாட்டாங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை பருப்பு அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறங்க புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரணுங்க. ஃபுல்லாக கிரேவியாட்டு ஆக வேண்டாம். ஓரளவுக்கு பாதி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடி சேர்த்தணும் அப்படின்னா திக்காயிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ நம்ம பொடி சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வடை சட்டியில் அல்வா எப்படி பார்த்து ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டேடுங்க. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். அல்வா ஸ்டேஜில் வடை சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ பாருங்கள், வடை சட்டியில் எப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து சாப்பாட்டில் போட்டு கிளறிக்கலாங்க. சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் கிளறிக்கோங்க. இப்போ 2 கரண்டி வந்து புளி தொக்கு சேர்த்திட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொடி வேணால் சேர்த்திக்கலாங்க. நல்லா புளித்தொக்கு வந்து சாப்பாட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க கரண்டியில் புளித்தொக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு கட்டாக்குதான்னு பார்த்துக்குங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் மறுபடியும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, புளி சாப்பாட்டுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வறுத்து அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த பொடி தான் மெயினே புளி சாப்பாட்டுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க. வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.